பக்கம் நின்று அவன் வாக்ககத்தை வென்றால் நாட்டை வென்றும். இதுதான் இங்கே தொகுதி வென்றும் நாடு வென்றும். போட்டு குழப்பிக்காத. இதைத்தான் மாற்றில் உதக்குங்க சொல்றான். மொத்த படிக்கட்டையும் பார்த்து மலைச்சு நிற்காத, நம்பிக்கையோட முதல் படியில் ஒரு அடி எடுத்து வை. அதை இப்ப நான் செய்கிறது. இதுதான் எளிய சுமை இனிய பயணம், வேலையை சிறிதாக்கி வெற்றி எளிதாக்கு. இதை கடைப்பிடிச்சிரு. இப்ப நமக்கு முன்னாடி எல்லாரும் துண்டை போட்டு போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். அவர் சொல்றாரு அது மாதிரி பண்ணிடுவான். செய்யணும். அதை நன்கு கவனித்துக் கொண்டு இந்த தேர்தலில் அன்பு பிள்ளைகள் களத்தில் நிற்கணும். நமக்கு இருக்கிற பெரியது இந்த பொதுக்குழுவின் நோக்கமே பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு தான். 26 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டியது எவ்வளவு பெரிய முக்கிய முதன்மையானதோ, எப்படிப்பட்ட ஒரு தேசியத்தின் பெருங்கனவோ, அப்படிப்பட்ட ஒன்று பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு மாபெரும் வெற்றிகர மாநாடாக நடக்க வேண்டியது. அதனால்தான் ஐயா பாரதி செல்வன் குறிப்பிட்டது போல, நாம் தமிழர் கட்சி மாநாடு அல்லாது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நீ எங்கே இருக்கலாம். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பேர் அல்ல, அது பெருமை மிக்க நாம் பிறந்த இனத்தின் அடையாளம். அதனால்தான் இது இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம், குடும்பம் குடும்பமாக கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். அங்கே ஒருத்தர் 2 பேர் தொகுதியில் வண்டி அது வரலாம் வச்சுக்க கூடாது. அங்கே தனித்தனியாக கட்டியிருப்பேன். ராமநாதபுரம் தனி இது இருக்கும். அதில் 4 தொகுதினா 4 தொகுதிக்கும் தனித்தனியாக கட்டா இருக்கும். அன்னைக்கு தெரிஞ்சிடும் அன்னைக்கு இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? தேர்தல் எழுத வச்சு திருத்தும் போது தெரிஞ்சிடும்ல, எவன் படிச்சிருக்கான் எவன் படிக்காம தெரிஞ்சிருக்கான்னு அன்னைக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ என் நம்பிக்கை நீ அறிவு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு வெறி, இது ஒரு போர். எப்படின்னா, நான் மட்டும் இல்லை, என் மனைவி, என் மாமியார், என் மைத்துனர், என் தம்பி, என் தங்கச்சி, என் அம்மா, எங்க அம்மாச்சி, எங்க பாட்டி உட முடியாம மருத்துவமனையில் கூப்பிட்டு ஸ்ட்ரெச்சரில் வச்சாது அங்கே படுக்க வச்சிரு. ஏன்னா அங்கே ஆம்புலன்ஸ் இருக்கு. அது எனக்கு பேச்சு கிடையாது. என்ன ஏன்னு, இது கட்சிக்கான வெற்றி இல்லை, இனத்திற்கான வெற்றி, உன் பரம்பரைக்கான வெற்றி, வருங்கால தமிழ் சமூகத்திற்கு தலைமுறைக்கான வெற்றி. எதுவும் இல்லை. உனக்கு நீர் இல்லை, சோறு இல்லை, காற்று இல்லை, மழை இல்லை, ஒன்றும் இல்லை. படிப்பு இல்லை, படிச்சா வேலை இல்லை, தெருவில் நிற்கிறான். யார் நிற்கிறான்? படிச்ச வாத்தியார் நிற்கிறான். படிப்பிக்கிற வாத்தியாரே வேலை இல்லாம நிற்கிறான். அப்புறம் படிக்கிற மாணவன் எங்கே நிற்பான்? சாராய கடையில் தான் நிற்பான். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. விளங்கிச்சா? எப்படி கொடுப்பாய் சீமான்? அதை நம்ம சொன்னா வேமா போய் அவன் செஞ்சுட்டு இருப்பான். புரியுதா? அதனால அதை விட அது உன் வேலையில் அண்ணன் வேலை. நீ செய்ய வேண்டியது, இன்னையிலிருந்து போய் மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன். என் கைப்பட 2-3 கடிதம். அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் எடு. தங்கச்சி கல்யாணம் இல்லை தம்பி கல்யாணம், உனக்கு